ஹலோ எவ்ரி ஒன், நான் உங்கள் ஜெய்சன் பேசுகிறேன். இந்த வீடியோவில் மறுபடியும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இன்றைக்கும் நம்ம இந்த வீடியோவில் இஸ்ரேல், ஈரான் அந்த இரு நாடுகளுக்கும் இடையே நடக்கிறதான அந்த போரில் என்ன நடந்துட்டுருக்கு, கடந்த ஒரு வாரமாக இந்த போரானது இந்த இரு நாடுகளுக்கிடையே நடந்து கொண்டிருக்கிறது. இஸ்ரேலும் ஈரானும் ஒருவருக்கொருவர் மிசைல்ஸ்னால ஏவுகணைகளால் தங்களை தாக்கிக் கொள்கிறார்கள். இரு நாடுகளுக்குமே பலத்த சேதங்கள் ஏற்பட்டிருக்கிறது. பொதுமக்கள் பலர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். ஸோ நிறைய பேர் அரசியல் உலக அரங்கில் என்ன சொல்கிறாங்கன்னா, தலைவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த போரானது நிறுத்தப்பட வேண்டும். இட் ஷுட் லீட் டு அ பாசிபிள் சீஸ் ஃபயர் பிட்வீன் இஸ்ரேல் அண்ட் ஈரான். இரு நாடுகளுக்கும் இடையே ஒரு போர் நிறுத்தம் ஏற்பட வேண்டும் என்று நிறைய நாடுகள் கோரிக்கை வச்சிருக்காங்க, தங்களுடைய விருப்பத்தை தெரிவித்திருக்கிறார்கள். ஆனால் அது எல்லாத்தையும் மீறி இன்னைக்கு இஸ்ரேலும் ஈரானும் தொடர்ந்து அந்த மிடில் ஈஸ்ட் கண்ட்ரீஸ், அந்த மிடில் ஈஸ்ட் ரீஜனில் ஒரு டென்ஷனை எஸ்கலேட் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாருடைய மனதிலும் ஒரு கேள்வி இருக்கிறது, எவ்வாறாக இந்த போரானது முடிவுக்கு வரப்போகிறது. ஸோ இதில் அமெரிக்காவோட ரோல் எப்படி இருக்க போகுது, அது ஸ்டில் ஒரு கொஸ்டின் மார்க்காக இருக்குது, கன்ஃபியூஷன் இருக்குது. ஏன்னா ட்ரம்ப் அவர்கள் இன்னும் 2 வாரம் ஈரானுக்கு டைம் கொடுப்பதாக, ஒரு டிப்ளமசி டைம் கொடுப்பதாக சொல்லியிருக்கிறார். 2 வாரம் அமெரிக்கா இந்த போரில் தலையிடாது, 2 வாரத்துக்கு அப்புறம் தான் முடிவெடுப்பதாக சொல்லியிருக்குது. காரணம் என்னென்னா, யூஎஸ் ஈரானோட நியூக்ளியர் டீல் சைன் பண்ண விரும்புது. நியூக்ளியர் டீல்னா ஈரான் நியூக்ளியர் வெப்பன்ஸ் யூஸ் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு ஒப்பந்தத்தை ஈரானோடு அமெரிக்கா செய்ய விரும்புகிறது. ஈரான் நியூக்ளியர் வெப்பன்ஸ் யூஸ் பண்ணுறது, அணு ஆயுதங்களை யூஸ் பண்ணுறதை அமெரிக்கா விரும்பவில்லை. ஸோ அதற்குரியதான அந்த ஒப்பந்தத்தில் ஈரானும் கையெழுத்திட தயாராக இல்லை. ஸோ அந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திடுவதற்கு, அதற்கான அந்த டீலை பேசுவதற்கு அமெரிக்கா சார்பாக யூரோப்பியன் யூனியனை வைத்து ஒரு சமரச முயற்சிகள் ஈரானோடு நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த சமரச முயற்சிகளுக்கு இப்போ வரைக்கும் ஈரான் எந்த ஒத்துழைப்பையும் கொடுத்ததாக தெரியவில்லை. பொறுத்திருந்து நாம் பார்க்க வேண்டும். ஸோ இஸ்ரேல் ஈரான் மீது என்ன குற்றச்சாட்டு வைக்குதுன்னா, அது எல்லாருக்குமே தெரியும். ஈரான் ரீசெண்ட் டைம்ஸில் நியூக்ளியர் வெப்பன்ஸ், அணு ஆயுதங்களை அதிகமாக வாங்குவதாகவும், அணு ஆயுதங்களை தயாரிப்பதில் அவர்கள் அந்த முயற்சியில் ஈடுபடுவதாகவும் குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறது. ஸோ ஈரான் அணு ஆயுதங்களை வாங்குவதிலும் யூஸ் பண்ணுறதுலையும் இஸ்ரேலுக்கும் எந்த உடன்பாடும் இல்லை, அவர்கள் அதை விரும்பவில்லை. ஸோ அதனால தான் இந்த வார், ஈரான் நியூக்ளியர் வெப்பன்ஸ் ஓன் பண்ணுறதை, வாங்குறதை நிறுத்துவதற்காக இந்த போரை ஈரான் மீது இஸ்ரேல் தொடுத்திருக்கிறது. அதை இஸ்ரேலுடைய பிரதமரான பெஞ்சமின் நேத்தன்யாகு அவர்கள் ஓப்பனாக வெளிப்படையாக சொல்லியிருக்கிறார். ஸோ இந்த குற்றச்சாட்டு எல்லாத்தையுமே ஈரான் நாடானது மறுத்திருக்கிறது. தாங்கள் ஒருபோதும் நியூக்ளியர் வெப்பன்ஸை வாங்கி குவிக்கவில்லை, அவர்கள் நியூக்ளியர் வெப்பன்ஸை தயாரிப்பதற்கு எந்த முயற்சிகளையும் எடுக்கவில்லை என்றும் அவர்கள் சொல்கிறார்கள். அதே மாதிரி ரஷ்யா என்ன சொல்லியிருக்குன்னா, there is no evidence that Iran is trying to buy more nuclear weapons. ஈரான் அதிகமாக அணு ஆயுதங்களை வாங்குவதாக சொல்லப்படும் குற்றச்சாட்டுக்கு எந்த ஆதாரமும் இல்லை அப்படின்னு ரஷ்யா தன்னுடைய கருத்தை சொல்லியிருக்கிறது. இந்த போரை குறித்து UAE நாடுகள் என்ன சொல்லியிருக்குன்னா, அதாவது இந்த கல்ஃப் கண்ட்ரீஸ்ன்னு சொல்லுவோம்ல, ஸோ இவங்கெல்லாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த போர் நிறுத்தமானது உடனடியாக இரு நாடுகளுக்கும் ஏற்படுத்தப்பட வேண்டும். ஸோ இந்த UAE கண்ட்ரீஸ் எல்லாருமே இரு நாடுகளுக்கிடையே சமரச பேச்சுவார்த்தைகள் தொடங்கவும், இந்த போர் நிறுத்தம் செய்யவும் அவர்கள் அறிவுறுத்தி வருகிறது குறிப்பிடத்தக்கது. ஸோ இன்னைக்கு ஈரானில் ஒரு சில இடங்களில் 5.1 மேக்னிடியூட் அளவில் ஒரு நிலநடுக்கமானது ஏற்பட்டிருக்கிறது. ஸோ இது ஒரு மிலிட்ரி சைட் பக்கத்தில் நடந்திருக்கிறதுனால நிறைய பேர் என்ன சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்கன்னா, ஆன்லைனில், சோஷியல் மீடியாவில் எந்த மாதிரி நியூஸ் பரவி கிடக்குதுன்னா, ஈரான் ஒருவேளை நியூக்ளியர் டெஸ்ட் பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குமோ என்கிறதான கேள்விகளை முன்வைக்கிறார்கள். எப்பா நிறைய கொஸ்டின்ஸ், நிறைய கன்ஃபியூஷன்ஸ். எப்படியெல்லாம் செய்திகளை பரப்ப வேண்டுமோ அப்படி செய்திகளை பரப்புகிறார்கள். இதனுடைய உண்மைத்தன்மை நமக்கு தெரியாது. அணு ஆயுத டெஸ்ட்டை நடத்தியிருப்பதன் மூலமாக இந்த நிலநடுக்கமானது ஏற்பட்டிருக்கிறதா அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்கிறது. ஸோ டர்க்கியோட ஃபாரின் மினிஸ்டர் ஹக்கன் ஃபிடான் அவர் என்ன சொல்கிறாருன்னா, இஸ்ரேலுடைய ஈரான் மீதான தாக்குதல் மிடில் ஈஸ்ட் ரீஜன், அதாவது மத்திய கிழக்கு நாடுகளில் ஒரு விதமான பதற்றத்தை தொடர்ந்து கொடுத்து வருகிறது அப்படின்னும், அதே மாதிரி மத்திய கிழக்கில் ஒரு ஸ்திரத்தன்மை இல்லாத நிலைகளை இஸ்ரேல் ஏற்படுத்துவதாகவும் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். மத்திய கிழக்கு மொத்தத்தையுமே ஒரு அழிவின் பாதைக்கு இஸ்ரேல் எடுத்து செல்வதாகவும் டர்க்கியோட ஃபாரின் மினிஸ்டர் குறிப்பிட்டிருக்கிறார். உடனடியான போர் நிறுத்தமானது இரு நாடுகளுக்கிடையே ஏற்படுத்தப்பட வேண்டும் என்றும் தன்னுடைய கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார். ஸோ டர்க்கி மேலும் என்ன சொல்லுதுன்னா, இந்த இஸ்ரேலோட ஈரான் மீதான தாக்குதல் US, ஈரான் அவர்களுடைய இந்த நியூக்ளியர் டீல் நெகோஷியேஷன்ஸை, அந்த ப்ராசஸை
பாதிப்படைய செய்வதற்காக, வலிமையற்றதாக செய்து விடுவதற்காகவே இஸ்ரேல் இத்தகையதான தாக்குதல்களை ஈரானுக்கு எதிராக நடத்துகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஈரானோட ஃபாரின் மினிஸ்டர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இப்போ அமெரிக்காவோட ஈரான் நியூக்ளியர் டீல் சம்பந்தமாக பேச்சுவார்த்தைகளை தொடர வேண்டும் அப்படின்னு சொல்கிறது இஸ்ரேல் ஈரான் மீது நடத்துவதான அந்த தாக்குதலை நியாயப்படுத்துவதற்கு ஒரு கண்துடைப்பு நாடகத்தை நடத்துகிறார்கள். இந்த பேச்சுவார்த்தைக்கான அழைப்பு என்பது ஒரு கண்துடைப்பு நாடகம் அப்படின்னு ஈரான் ஃபாரின் மினிஸ்டர் சொல்லியிருக்காங்க. ஸோ எப்போ இஸ்ரேலானது தன்னுடைய தாக்குதல்களின் தீவிரத்தை நிறுத்துகிறதோ அப்போது யூஎஸோடு, அமெரிக்காவோடு நாங்கள் இந்த ஒப்பந்தத்தை பற்றி, இந்த அணு ஆயுத ஒப்பந்தத்தை பற்றி நாங்கள் பேச தயாராக இருக்கிறோம் அப்படின்னும் சொல்லியிருக்காரு. ஸோ அமெரிக்க அதிபர் திரு ட்ரம்ப் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, ஈரான் நாடானது ஒரு வாரத்திற்குள்ளாக அல்லது ஒரு மாதத்திற்குள்ளாக நியூக்ளியர் வெப்பன்ஸை தயாரிக்கும் அளவுக்கு திறன் பெற்றிருக்கிறது. அவர்களால் அணு ஆயுதங்களை ஒரு வாரத்திற்குள்ளாக இல்லைனா ஒரு மாதத்திற்குள்ளாக உருவாக்க முடியும் அப்படின்னு தன்னுடைய பேச்சில் சொல்லியிருக்கிறாரு. ஸோ இந்த விஷயங்கள் யூரோப்பியன் யூனியனோட பேச்சுவார்த்தை, ஈரானுடையதான அந்த பேச்சுவார்த்தை, இதெல்லாம் ஒரு புறம் நடந்து கொண்டிருக்க, மறுபுறம் தாக்குதல்களானது இரு நாடுகளுக்கும் இடையே தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. ஸோ இன்றைக்கும் இஸ்ரேலானது ஈரானோட சவுத் வெஸ்ட் ஈரானில் அவர்களோட ஒரு மிலிட்ரி சைட்டை குறிவைத்து தாக்குதலை நடத்தியிருக்கிறது. அதே மாதிரி இஸ்ரேலானது ஈரானோட நிறைய நியூக்ளியர் ஃபெசிலிட்டி, இஸ்ஃபஹான் நியூக்ளியர் ஃபெசிலிட்டி போன்ற நிறைய அணு ஆயுத கிடங்குகள், ஃபெசிலிட்டிஸை அவர்கள் குறிவைத்து தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள். இஸ்ரேலிய வான்படைகள், ஐடிஎஃப்னு சொல்லுவோம், இஸ்ரேல் டிஃபென்ஸ் ஃபோர்ஸஸ். ஸோ இவர்கள் தங்களுடைய தாக்குதல்களை தொடர்ந்து ஈரான் மீது நடத்தி வருகிறார்கள். ஸோ 2023 அக்டோபர் மாதம் தொடங்கினதான இந்த தாக்குதல்கள் காசாவில் இஸ்ரேலுக்கு எதிராக ஹெஸ்புல்லா என்கிறதான அமைப்பு மற்றும் ஹமாஸ் என்கிறதான அமைப்பும் சேர்ந்து நடத்தியதான இந்த தாக்குதல், அதனை முன்னிட்டு தொடங்கப்பட்டதான இந்த தாக்குதல் இன்னைக்கு ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் தொடர் தாக்குதல்களாக இன்னைக்கு மாறி இருக்கிறது. அந்த மிடில் ஈஸ்ட் ரீஜனில், மத்திய கிழக்கு அந்த ரீஜனில் இன்னைக்கு ஒரு ஸ்திரத்தன்மை இல்லாத ஒரு நிலைக்கு இன்னைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. இந்த போர் மூலமாக எப்போது வேண்டுமானாலும் தாக்குதல்கள் நடத்தப்படலாம், அணு ஆயுதத்தை கொண்டு தாக்குதல்களும் நடத்தப்படலாம் என்கிறதான பீதி மக்களிடத்திலே காணப்படுகிறது. உலக அரங்கிலும் இது வெட்ட வெளிச்சமாக தெரிகிறது. அதே மாதிரி அமெரிக்காவோட அதிபர் பிரசிடென்ட் ட்ரம்ப் அவர்கள் சொல்லியிருக்கிறபடி இன்னும் 2 வாரம் இந்த சுமூகமான பேச்சுவார்த்தைகளில் ஈரான் என்ன சொல்ல போகுது, இதை வச்சே அமெரிக்காவுடைய நெக்ஸ்ட் மூவ் இருக்கும். அடுத்த நகர்வானது அமெரிக்காவிற்கு ஈரான் எடுக்க போகும் முடிவை வைத்தே இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. ஸோ நெக்ஸ்ட் 1 வீக் இஸ் வெரி க்ரூஷியல். யூரோப்பியன் யூனியன் கண்ட்ரீஸ், அதாவது ஃப்ரான்ஸ், ஜெர்மனி, இப்படிப்பட்டதான நாடுகள் தொடர்ந்து ஈரானோடு பேச்சுவார்த்தைகளை நடத்தும். யூஎஸோட அந்த நியூக்ளியர் அக்ரிமெண்ட்டில் சைன் போடுவதற்கு, உடன்பாடுகளை எட்டுவதற்கான முயற்சிகளை இந்த நாடுகள் செய்யும். ஸோ ஒருவேளை ஈரானானது பேச்சுவார்த்தைக்கு முன்வந்து அமெரிக்காவோடு ஒரு சுமூகமான ஒரு சமரசமானது ஏற்பட்டால் நிச்சயமாக இந்த போருடைய தீவிரம் நிச்சயமாக குறையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இப்படிப்பட்டதான அமைதியை நோக்கி திரும்புவதை தான் எல்லாருமே எதிர்பார்க்குறாங்க. உலக மக்கள், மொத்த உலகமும் அமைதி திரும்புவதை தான் எதிர்பார்க்கிறார்களே தவிர போர் தாக்குதல்களை யாருமே எதிர்பார்க்கல. ஸோ நிச்சயமாக இறைவனிடம் நாம் பிரார்த்திப்போம், ஈரான் இஸ்ரேல் நாடுகளில் மறுபடியும் அமைதி திரும்ப எங்களுடைய தாழ்மையான பிரார்த்தனைகள். ஸோ தொடர்ந்து எங்களோடு இணைந்திருங்கள். தொடர்ந்து நீங்கள் எங்களோடு இணைந்திருப்பதற்காக உங்களுக்கு நன்றி. மற்றும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நான் உங்கள் ஜெய்சன் சாமியல். நன்றி, வணக்கம்.